அன்னியா அண்ட் ஆர்மிஸ், வெல்கம் டு ஃபேண்டசி ஃபிக்ஸ். இது உங்கள் தியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமினுக்கும் ஜேகேக்கும் ஒரு பியர் ஒன் ஷாட் தான். இது ஒரு ஆர்மி தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பேர் சரியாக தெரியலடா. ஐடியில் லவ்னு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒன் ஷாட்டோட பேர் அன்எக்ஸ்பெக்டட் லவ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேடா, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ம ஜேகே சைட் பார்த்தோம் அப்படின்னா அவருக்குன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. அவர் சின்ன வயசுலேருந்து ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பார். 18 வயசுக்கு அப்புறம் அவர் அந்த ஆர்ஃபனேஜை விட்டு வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் சின்னதாக ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு குட்டி ரவுடினே வேணால் சொல்லிக்கலாம், அந்த மாதிரி தான் இருப்பார். லைக் கேங்ஸ்டர் மாதிரி. ஏதாச்சும் கொட்டேஷன் கிடச்சா அந்த மாதிரி வேலை செய்வார், அடிப்பார், கடத்துவார், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். அப்படியே நம்ம ஜிமின் சைடு பார்த்தோம் அப்படின்னா அவர் காலேஜ் லாஸ்ட் இயர் படிச்சுட்ருக்காரு. அவருக்கு அப்பா, அம்மா, அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவர் மிடில் கிளாஸ் தாண்டா. ஸோ அதனாலேயே காலேஜ் முடித்த பிறகு சின்னதாக ஒரு கஃபேல பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கேங் தான் ஒரு பையனை போட்டு நட்டு ரோட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகேவோட கேங் தான். செம்மையாக போட்டு அடிக்கிறாங்க அந்த பையனை. ஏன் எதுக்குன்னு எல்லாம் தெரியல. அந்த பையனும் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்தில் ஒரு கஃபேக்குள்ளே தான் ஓடுறான். பின்னாடியே ஜேகேவும் அவங்க ஆளுங்களும் ஓடி போகிறாங்க. ஜேகே தான் ஃபஸ்ட் அந்த கஃபேக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். என்ட்ராய் பார்த்தா அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். டேய் ஜேகே, என்னடா பண்ணிகிட்ருக்க? எங்கே அவனை தேடுறதை விட்டுட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? வா தேடுவோம். என்னடா இவன் சில மாதிரி நின்றுட்டுருக்கான்? டேய் ஜேகே, உன்னைத்தான். டேய் வாய முடுறா. டேய் என்ன ஜேகே, என்னாச்சு உனக்கு? அங்கே பாருடா. அவனுங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறானுங்க. பார்த்தா நம்ம ஜிமின் தான். அவ்வளோ க்யூட்டாக இன்னசெண்டாக அங்கே ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். அந்த கேங்கே அவனை தான் வாயை பழந்துக்கிட்டு பார்க்குறாங்க. டேய் என்னடா அப்படி பார்க்குறீங்க? இல்லை மச்சான், இப்படி ஒரு பையனா? டேய் அவன் ஏன் ஆள்? ஏன் இப்போ தானே மச்சான் பார்த்த, அதுக்குள்ளையா? உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஜேகே ஒன்று மேலே ஆசைப்பட்டுட்டான் அப்படின்னா யார் வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, அதை விட்டு கொடுக்க மாட்டான். அவன் எந்து மச்சான், இது உனக்கே கொஞ்சம் ஓவராக இல்லையாடா? எல்லாத்தையும் நீ தான் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன்னா அப்புறம் நாங்கள்லாம் என்ன பண்ண முடியும்? டேய் வாய மூடிட்டு கிளம்புங்களா. நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் நான் தானே, நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மூட்டு கிளம்புங்க ஃபஸ்ட்டு. பத்தியாடா, அவனுக்கு ஆள் கிடச்சோன்னா நம்மளை கழட்டி விட்றான். சரி எப்படி எங்களோட தானே வந்தானோ, வா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் அந்த கஃபே விட்டு கிளம்புறாங்க. ஜேகே மெதுவாக அப்படி ஜிம்கிட்ட போகிறான். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? உட்காருங்க. எனக்கு நீ தான் வேணும். சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உட்காருங்க ஃபஸ்ட்டு. என்ன சாப்பிட்றீங்க? நீ தான் வேணும். இல்லை புரியலை, என்ன சொல்ல வரீங்க? எனக்கு நீ தான் வேணும்னு சொன்னேன். ஹலோ மிஸ்டர், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இங்கே சாப்பிட என்ன வேணும்னு தான் கேட்டேன். ஒன்றைத்தான் வேணும். இங்கே பாருங்கள், மரியாதை பேசுங்க. நான் இல்லைனா என்னோடய மேனேஜரை கூப்பிட வேண்டியதாக இருக்கும். நீ எவனை வேணால் கூப்பிடு, இந்த ஜேகே எவனுக்கும் பயப்பட மாட்டான். ஹலோ இங்கே பாருங்கள், என்ன மிரட்டிட்டு இருக்கீங்களா என்ன? ஒழுங்கு மரியாதை வெளியே போங்க, எனக்கு வேறு கஸ்டமர் இருக்குது, என்னை பார்க்கணும். முதல்ல இந்த மாமாவை கவனியேண்டா, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பார்த்துக்கலாம். இது மாமாவா? யோ அசிங்கமாக பேசாத, ஒழுங்கு மரியாதை வெளியே கிளம்பிடு. என்னடா மாமாவை இப்படி துரத்துற? இங்கே பாரு, ஃப்யூச்சரில் ரொம்ப வருத்தப்படுவ.
மிஸ்டர், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. நானும் சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுங்க, அப்போ நடக்கிறதே வேற. ஓஹோ, எப்பாரா என் பால்கோவாக்கு கோவம்லாம் வருதோ? ஆனால் ஒன்றுடா, கோவப்பட்டாலும் அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? யோ, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாது. பால்கோவா பால்கோவா, மரியாதை கிளம்புடா. ஏய், என்னடா இப்போமேட்டாவா? பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நீ எனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா? ஷோ, இவன் வேறு என்ன பைத்தியமா என்ன? பார்க்குறதுக்கு வேறு அறா வேக்காடு மாதிரி இருக்கான். ஏய், என்ன சொல்லலாம்? என்ன சொன்னேன்? அறா வேக்காடா? ஆமாடா, அறா வேக்காடு மாரி தான் இருக்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற டைமில் வந்துட்டு லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க. பின்ன உன்னையெல்லாம் என்ன சொல்லணுமா? ஆஹா, சரி, லூஸு மாதிரி வளரல, ஸ்ட்ரைட்டாக மாமா விஷயத்துக்கு வரேன். பாருமே பால்கோவா, கோவப்படாத, மாமா பேசுகிறோம்ல. சி, இந்த மாதிரி பால்கோவா அது இதுனால கூப்பிட்ற வேலை வச்சுக்காத. என்னோட பேர் ஜிமின். ஓ, ஜிமினா, நல்ல பேர். சரி, ஆனால் அந்த பால்கோவா தான் நல்லா இருக்கு. நான் அப்படியே உனக்கு கூப்பிட்டுக்கிறேன். சப்பா, முதல்ல கிளம்புங்க இங்கேருந்து. இருப்பா, வந்ததை சொல்லிக்கிறேன். எனக்கு இப்படி சுற்றி வளைச்செல்லாம் பேச வராது, ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன். இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும் உன்னை பார்த்து. தெரியல, ஏதோ பட்டர்ஃப்ளையா அப்படி ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஆமாம், அப்படி ஏதோ பறகுற மாதிரி எனக்கு அப்படியே ஸ்டொமக்கில் ஃபீல் ஆகுது. தெரியல, இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டே இந்த மாதிரி எனக்கு தோணுதா கிடையாது. ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன், அப்படியே தெரியல, ஃப்ளாட் ஆகிட்டேன் போல். ஸோ ஐ லவ் யூ. எது? ஐ லவ் யூன்னு சொன்னேன், கேட்டுச்சா? இல்லை மறுபடியும் சொல்லணுமா? என்ன சொல்லிட்டுருக்க? ஐ லவ் யூன்னு சொன்னேன், இன்னும் சொல்லணுமா? சொல்கிறேன், ஐ லவ் யூ. யோ, யார் நீ இந்த ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்க? ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு, அப்புறம் நடக்கிறத வேற. ஆடா நீ வேற, வந்ததுலேருந்து நடக்கிறத வேற. வேறு என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு கிளம்புங்க. எனக்கு எனக்கு பேச பிடிக்கல, தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. ஓ, பேச பிடிக்கல, சரி, உன்னை நான் எடுத்துக்கிறேன். இப்போ உனக்கு வேலை தானே பார்க்கணும், பாரு, நல்லா பாரு, உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஜேகேவும் அங்கேருந்து கிளம்புறான். ஜிமனுக்கு நான் என்ன சொல்லணும்னு தெரியல, அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறான். யார் இவன்? சரி, இப்படி பப்ளிக்கை வந்து என்ன பேசிகிட்டு போகிறான்? பார்க்குறவங்க என்ன எல்லாம் தப்பாக நினைப்பாங்க? வர்ற ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி ஜிமன் பயங்கரமாக ஜேகேவை திட்டிகிட்ருக்கான். அப்படி தான் ஈவினிங் ஆகுது. ஒரு 7:30 போல் தான் கஃபே விட்டு ஜிமன் வீட்டுக்கு கிளம்புறான். பார்த்தா வழியில் தான் ஜேகே நின்றுட்டுருக்கான். ஐயோ, இவனா எதுக்கு இப்போ இங்கே நின்றுட்டுருக்கான்? சரி, அதை மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜிமனும் மெதுவாக ஜேகே கணக்கு படாத மாதிரி போகலான்னு பார்க்குறான். பட் ஜேகே தான் ஆல்ரெடி அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே பார்த்துட்றான். பால்கோவா, பார்த்துட்டானா? சரி, சின்னி தான் கேட்போம். பொறுக்கி கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் என்ன அப்படி கூப்பிடாதுன்னு, மறுபடியும் அப்படி சொல்லியிருக்கேன். என் பேர் ஜிமன். சரிடா, கோவப்படாத, அதான் சொன்னோம்ல, எனக்கு ஜிம்மனை விட பால்கோவா தான் பிடிச்சிருக்கு, அப்படி தான் கூப்பிடுவேன். சரி, என்னம்மா பண்ணிட்டு நான் போகிறேன். எவ்வளோ நேரம் தெரியுமா இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்? நீ பாட்டுக்கு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டேன், அதான் இங்கே வெயிட் பண்ணியிருந்தேன். இதுதான் நீ வர்ற டைமா? சரி, அப்போ டெய்லி மாமா இதையே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இது டெய்லி கண்டினியூ பண்ண போறியா? இங்கே பாரு, நீ யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, பார்க்குறதுக்கு நல்லா பொறுக்கி பையன் மாதிரி இருக்க. நீ சரி வராது, கிளம்பு. ஆமாடா, பொறுக்கி பையன்தான். இப்போ என்னங்கிறதுக்கு எல்லா பொறுக்கி வேலையும் பார்க்க தான் செய்வேன். ஆனால் என்னன்னு தெரிலடா, இன்றைக்கி நான் கஃபேல பார்த்தேனா,
அதுக்கப்புறத்துலேருந்து எந்த ஒரு வேலையிலுமே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படியே முன்னாடி உன் மூஞ்சி தான் வந்து வந்து போகுது. சரி அதான் நம்ம பால்கோவாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா நீ என்னன்னா இப்படி அரைஞ்சு விழுந்துட்டுருக்க. என்னவா? என்ன வேணும் உனக்கு? ஐயோ, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதாயா? எத்தனை வாட்டி தான்டா சொல்லணும் உன்ட்ட? அட கடவுளே! நீ நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் கிடையாது நான். நீ ஏதோ பொறுக்கி வேலை பார்க்குறேன்னு வேற சொல்கிற. நீ பார்க்காத பசங்களா, நீ பார்க்காத பொண்ணுங்களா? இல்லை ஏன் பின்னாடி வேற அலையிறேன். செம்ம வழி விடு, எனக்கு வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு. சரி சரி இரு. எப்போவுமே வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற? படுத்து தூங்க தானே போகிற? இன்னைக்கு மாமனுக்காக கொஞ்சம் நேரம் லைட்டாகவே தூங்கு, பரவாயில்ல. டேய் டேய் டேய், உன்னையத்தான் வீட்டில் யாரும் தேட மாட்டாங்கன்னா என்ன அப்படின்னு நினச்சியா? எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, உனக்கு தெரியாது. மரியாதையாக வழிவிடு அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். டக்குன்னு ஜேகேவோட மூஞ்சியே மாறிடுது. அதை வந்து ஜிமின் நோட் பண்ணுறான். என்ன இவன் இவ்வளோ நேரம் வளவலான்னு பேசிகிட்டு இருந்தான், அப்போ மூஞ்சி சுருங்கிடுச்சு. சரி நம்மளுக்கு என்ன வந்துச்சு, கிளம்பும் அப்படின்ட்டு ஜிமினும் கிளம்ப தான் பார்க்குறான். ஆனால் அவனுக்கு மனசே கேட்கல. டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, ஓய் சொல்லு, என்ன விஷயம்? இல்லை, இவ்வளோ நேரம் இவ்வளோன்னு பேசிகிட்டு இருந்த, என்ன திடீர்னு அப்படி சாகிட்டேன், என்னவா? இல்லை ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. அதெல்லாம் இருக்கட்டும், சொல்லு என்ன விஷயம்? எதுவும் தப்பாக பேசிட்டேன்னா என்ன? நான் ஒன்றும் தப்பாக பேசலையே, அப்புறம் நான் எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சுருக்கேன்? ஒன்றும் இல்லை ஜிமன், நீ கிளம்பு. ஜிமனா? என்ன? இல்லை நீ சொல்ல, என்ன விஷயம்? இல்லைனா எனக்கு வீட்டுக்கு போனாலும் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும், என்னால் தான் நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கியா என்னென்னு. ஸோ ப்ளீஸ் என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். அது இல்லை, உனக்கு தான் வீட்டில் வந்து தேடுவாங்கள்ல அப்பா அம்மாலாம், எனக்கு அப்படி யாரும் இல்லைன்னு சொன்னல. உண்மைதான், நான் வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். 18 வயசு வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து சின்னதாக ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சம் வேலை இந்த மாதிரி. அப்புறம்தான் ஒருத்தர் வந்தார், என் கூட வந்து சேர்றியான்னு கேட்டார். நானும் எனக்கு வேறு யாரும் இல்லை, எங்கே போகணும்னு தெரியல, பசிக்கும், சரி அவருக்கு கூட போனால் எதுவும் சாப்பிட கொடுப்பாரே அப்படின்னு நினச்சி போனேன். போனால் ஃபஸ்ட்டு அவர் கையில் கொடுத்தது ஒரு கத்தி தான். என்ன வந்தாலும் இதை நீ விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அன்னைக்கு பிடிச்சது இருந்தா இப்போ வரைக்கும் 10 வருஷமாக அதே பண்ணிகிட்ருக்கேன். எது 10 வருஷமாவா? ஆமாம், உனக்கு இப்போது எத்தனை வயசு? 28 வயசு. அப்பா, 28 வயசா? ஏன் உனக்கு எத்தனை வயசு? எனக்கு 21 தான். ஓ சரி சரி, நீ கிளம்பு. ஆ சரி. ஆமாம், நீ எங்கே படுப்ப? அதான் சொன்னோம்ல, ஒருத்தர் என்ன கூப்பிட்டு போனார்னு. அங்கே தான் ஒரு என்ன சொல்கிறது, சின்னதாக ஒரு வீடு. அங்கே நாங்கள் கொஞ்சம் பேர் ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஓ அப்படியா? சரி, உன் பேர் என்ன சொன்னால் மறந்துட்டேன். ஜேகே. சரி ஜேகே, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போங்கண்ணா. சரின்னு சொல்லி ஜிமினும் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். இப்படி தான்டா கொஞ்சம் டேஸ் போயிட்டுருக்கு. ஜேகேனா டெய்லி வருவான். அந்த டைம் 7:30 ஆனால் கரெக்டாக வந்து நிற்பான். ஜிமினுமே நிறைய வாட்டி சொல்லியிருந்துருப்பான், எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு. பட் ஜேகே கேட்டிருக்கவே மாட்டான். டெய்லி பின்னாடியே வருவான். அப்பப்போ அங்கே என்ன பேசுகிறது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வீடு வரைக்குமே ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சிட்டான். ஜிமினுக்குமே அது பழகி போச்சு. அதனால் அவன் பெருசாக எதுவுமே கண்டுக்க மாட்டான். அப்படி தான் ஒரு நாள் கரெக்டாக அந்த டைமுக்கு ஜேகே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினுமே வரான். ஜேகே, இன்றைக்குமா வந்திருக்க? என்ன பார்க்கவா? டெய்லி தானே வரேன், என்ன புதுசாக இன்றைக்கி மட்டுமா கேட்குற?
ஏன் ஜேகே, உனக்கு வேறு வேலையே இருக்காதா? இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் இப்படி வந்து நின்றுட்டு இருக்க, உனக்கு வேறு வேலையே இருக்காதா? டேய் பருகவா, எல்லா வேலையும் மாமா 7:30க்கு முன்னாடியே முடிச்சிடுவேன். ஏன் தெரியுமா? என் பால்கோவா சேஃபாக வீட்டில் கொண்டு வரணும்னு இருக்காது. நான் கேட்டேனா? இல்லை, நான் கேட்டேனான்னு கேட்குறேன். ஏய், என்ன பால்கோவா இப்படிலாம் பேசுகிற? நீ கேட்டால் தான் மாமா வரணுமா? இல்லைன்னா வரக்கூடாதா என்ன? ஸோ உன்கிட்ட சொன்னால் நீ கேட்கவா போகிற? தள்ளு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமனும் முன்னாடி நடக்கிறான். சடனாக ஜிமன் பேக்கில் இருந்து ஒரு வாய்ஸ், என்னாச்சு? ஏ ஜேகே, யாரா நீ அப்படின்னு ஜிமன் ரொம்ப பதட்டமாக பார்க்குறான். என்ன அப்படின்னா, ஜேகேயோட வயிற்றில் வந்துட்டு ஒருத்தன் கத்தியால் குத்தியிருக்கான். யாரா நீ, யாரு அப்படின்னு சொல்லி ஜேகேவன் கழுத்தை தான் பிடிக்கிறான். பட் ஜேகேவால் பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால ஈஸியாகவே அவன் ஜேகேவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடுறான். ஜேகேவும் கீழே விழுகிறான். ஜேகே, 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 என்னாச்சு? என்னாச்சு ஜேகே? கண்ண மூடாத என்னை பாரு. ஜேகே, 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 என்னை பாரு ஜேகே, ஜேகே. பால்கோவா, எனக்கு முடியலடா. அழாத. எதுக்கு அழுதுட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லை மாமனுக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி ஜேகே மயங்கிடுறான். இவனுக்குன்னா இங்கே என்ன பண்ணணும்னு தெரியல. டக்குன்னு ஆம்புலன்ஸ் தான் கால் பண்ணுறான். ஆம்புலன்ஸும் வந்துடுது. ஜேகேவே ஏற்றி ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். போய் பார்த்தா எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே தான் ஏற்றுறாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்கான். டாக்டர்ஸ் எல்லாம் வந்து போகிறாங்க. ஜிம்னும் என்னன்னு கேட்குறான். பட் யாருமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் போகிறாங்க வராங்க. ஜிம்னுக்குன்னா ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே தான் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஒரு டாக்டர் வெளியே வராரு. டாக்டர், டாக்டர், ஜேகேக்கு என்னாச்சு? எப்படி இருக்கா? ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்கள், நீங்களாச்சும் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஆமாம், நீங்கள் அவருக்கு யார் வேணும்? நான். சொல்லுங்கள், யார் வேணும்? நான் அவரோட ஃப்ரெண்டு. ஓ, ஃப்ரெண்டா? சரி, உடனே அவர் வீட்டில் இருந்து கால் பண்ணி யாராச்சும் வர சொல்லுங்கள். ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஸோ அவருக்கு நிறைய பிளட்டு போயிருக்கு. A- தான் பிளட் குரூப். ஸோ ரொம்ப ரேரு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பாருங்கள், நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டரும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஜிம்முக்குன்னா என்ன பண்ணணும்னு தெரியல. சடனாக அந்த லேபுக்கு தான் போகிறான். சிஸ்டர் இங்கே பாருங்கள், ஜேகேக்கு A- பிளட் வேணும்னு சொன்னாங்க. ஆமாம், கிடச்சிருச்சா? இல்லை, எனக்கு வந்துட்டு A- தான். நீங்கள் என்னோடய பிளட் எடுத்துக்கோங்க. ஓ அப்படியா, சரி சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டரும் ஜிம்னை தான் கூப்பிட்டு போகிறாங்க. போய் பிளட்டெல்லாம் ஏற்றுறாங்க. பட் எந்த ஒரு சேஞ்சும் தெரியல. ஜேகே வந்து ரொம்ப சீரியஸாக தான் இருக்கான். ஜிமின்னா அங்கேயே தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இப்போன்னு பார்த்து ஜிமின் வீட்டில் இருந்து ஜிமனுக்கு கால் மேலே கால் வந்துக்கிட்டே இருக்கு. ஹலோ, எங்கடா இருக்க? அப்பா நான் எங்கே இருக்கேன்னு கேட்டேன். அப்பா, என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சுப்பா. நான் அவன் கூட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். ஃப்ரெண்டா? உனக்கு எதிரா ஃப்ரெண்டு? அது எனக்கு தெரியாமா? சரி சொல்லு, எந்த ஃப்ரெண்டு? அப்பா, அவர். கேட்டதுக்கு பதில் சொல்லு, எந்த ஃப்ரெண்டு? அப்பா, அது ஜேகேப்பா. எது? ஜேகேவா? யார்? அந்த ஊரில் இல்லாத வம்பெல்லாம் எடுத்துகிட்டு நடப்பானே, அந்த ரவுடியா? அப்பா, அது அவனாடா? ஆமாப்பா. எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க இப்போ அப்படின்னு சொல்லி ஜிம்னு இருக்கிற ஹாஸ்பிட்டல் நேம் சொல்கிறான். அவங்க அப்பாண்ணா அந்த ஹாஸ்பிட்டல் தான் நேராக வராரு. அப்பா, நீங்கள் இங்கே என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ தான் பார்ட் டைமாக வேலைக்கு போகணுன்னு சொல்லி கஃபேக்கு போனேன். இப்போனா இங்கே ரவுடி பையனுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கியா? எனக்கு எவ்வளோ தைரியம்?
என்ன என்னோட பழைய குணத்தை வெளியே எடுக்கணுமா? அப்பா அப்படி இல்லைப்பா, பாவம்ப்பா. யார் அவனா? அவனை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியும்ப்பா. எப்படி தெரியும்? ஜிமின், அவன்கிட்ட தான் கேட்குறேன், உனக்கு அவனை பற்றி எப்படி தெரியும்? அப்போ நான் அவரை எது நீ நீ அவனை நான் அவரை ஜிமின், அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் அவரை லவ் பண்ணுறேன்ப்பா. எது லவ் பண்ணுறியா? யார் அந்த ரவுடியவா? அப்பா அப்பா அப்படி பேசாதீங்கப்பா, அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா. உனக்கு அவனை பற்றி என்னடா தெரியும்? என்ன தெரியும்? இல்லைப்பா, அவன் வெளியே வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் என்கிட்ட அப்படி இல்லைப்பா. ஓ, அப்போ அவனுக்கு ரொம்ப நாளாக பழக்கம் என்ன? வீட்டிலேருந்து மறைச்சிருக்க. இதுதான் நீ இப்போ லேட்டாக வர்றதுக்கு விஷயம். கேட்டால் கஃபேல கூட்ட அதிகம். நீ அவ்வளோதான் ஜிமின், எப்படி எப்படி சொல்ல போகிற? அப்பா மன்னிச்சிருங்கப்பா, தயவு செஞ்சு என்னை விட்டு. நான் இவன் கூட இருந்துட்டு அவனுக்கு யாரும் இல்லைப்பா. அவன் என்னையே தான்ப்பா நம்பியிருப்பான். நானும் விட்டுட்டேன்னா ரொம்ப உடஞ்சிருவான்ப்பா. இப்போ நீ என் கூட வரப்போறியா இல்லை இந்த பொறுக்கிக்காக இங்கேயே கிடந்து சாக போறியா? முடிவு நீ தான் எடுக்கணும். அப்பா அப்படி பேசாதீங்கப்பா, பாவம்ப்பா. ஜிமின், உனக்கு ஒரு சான்ஸ் கூட தரேன். என் கூட வரப்போறியா இல்லை இந்த பொறுக்கி கூட இங்கேயே கிடந்து சாக போறியா? அப்போ புரிஞ்சுக்கோங்க. அப்போது நீ என் கூட வரப்போகிறதில்ல. சரி, அப்போ இங்கேயே கிடந்து சாவு. இனிமேல் வீட்டு பக்கம் வந்துடாத, எனக்கு இப்படி ஒரு பையனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பாவும் கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜிமினுக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜேகேவும் இப்போ இந்த நிலமையில இருக்கான். அவனோட அப்பாவும் இப்படி பேசிட்டு போகிறாரு. ரொம்ப உடஞ்சி போய் அழுதுகிட்டு இருக்கான். அப்போ தான் சடனாக ஒரு நர்ஸ் வந்து வெளியே வராங்க. ஜிமின் நீங்களா? ஆமாம் ஆமாம் நான் தான். ஜிமின் தான் சொல்லிட்டுருக்காரு, கொஞ்சம் உள்ளே வரீங்களா? வரேன் அப்படின்னு சொல்லி ஜிமினும் உள்ளே தான் வரான். பார்த்தா ஜேகே வந்து இன்னுமே கண்ணை திறக்கலை. ஆனால் ஜிமின் 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 ஜிமின்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜெகே ஜெகே பாரு, ஜெகே இங்கே பாருடா, இதோ ஜிமின் வந்திருக்கேன், பால்கோவா வந்திருக்கேடா, பாருடா, என்ன முடிச்சு பாரு ஜேகே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறான். அப்படி ஜிமினோட டேஸ் வந்து ஜேகே கையில் விழுகுது. அப்போ லைட்டாக ஜேகேவோட ஃபிங்கர்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுறத ஜிமின் கவனிக்கிறான். ஜேகே ஜேகே அப்படித்தான் கண்ணு முழிச்சு பாருடா, என்ன பாருடா. ஜேகேவும் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறான். ஜிமின் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். டே பால்கோவா, ஏன்டா அழுகுற? எனக்கு ஒன்றும் இல்லை, அதான் சொன்னோம்ல, மாமா எங்கேயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், சரியா? என்ன ஏதோ பொட்டை பின்னாடி வந்து குத்திட்டான், ஆனால் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் அழுகாதுன்னு. ஜேகே ஜேகே இங்கே பாரு, வேணாம், அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் ஜேகே, ப்ளீஸ்ண்ணா, நான் சொன்ன கேட்பல, இங்கே பாரு, நான் இனிமேல் உன்னை விட்டு எங்கே போக மாட்டேன், உன் கூடவே தான் இருக்கேன், ப்ளீஸ்டா, இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், அதை விட்டுரு, நம்ம தனியாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம் ஜேகே, ப்ளீஸ் வேணாம் விட்டுரு. என்ன ஜிமின், என்ன சொன்ன? நீ என் கூட இருக்க போறியா? ஆமாம், நான் என் வீட்டில் இருந்து வந்துட்டேன், இனிமேல் நான் போக மாட்டேன், நான் இனிமேல் உன் கூட தான் இருக்க போகிறேன். ஐ லவ் யூ ஜேகே. பால்கோவா, உண்மையாவா? டே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாருமே எனக்கு இப்படி அழுது கிடையாதுடா. எனக்கு ஏதோ நீ அழுகும்போது அப்படியே ரொம்ப மனசு வலிக்குது.
அழாத, எனக்கு ஏதோ பண்ணுதுடா. இல்லை 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 இல்லை, நான் அழுகலை, நீ கஷ்டப்படாத ப்ளீஸ். அப்படி தான் 1 வீக் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளேயே ஜேகே வந்து தனியாக ஒரு வீடு பார்த்துருக்கான். அங்கே தான் ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க 2 பேரும். ஜேகேக்கு இப்போது ஃபுல்லாலாம் ரெக்கவர் ஆகலை. அதனால் என்ன பண்ணனாலும் கூட ஒரு ஆள் வேணும். கரெக்டாக நடக்க முடியாது. ஃபுல்லாக ஜிமின் தான் பார்த்துக்கிறான். அவனுக்கு A to Z என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் ஜிமின் தான் பார்த்துக்கிறான். பால்கோவா, சொல்லு சேகே. ஏன்டா என்னை இப்படி பார்த்துக்கிற? யாருமே இப்படி என் மேலே கேர் எடுத்துக்கிட்ட கிடையாது தெரியுமா? நீ பாரு சேகே, இனிமேல் உனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் நான் இருக்கல. பால்கோவா, பால்கோவா சொல்லுடா. என் கூட இருப்பதானே, நான் விட்டு போக மாட்டேன்ல. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அதுக்காடா நான் என் வீட்டுக்காரங்களை விட்டவங்க கூட வந்தேன். ஏன்டா இப்படி பேசுகிற? சரி சரி, இல்லை இனிமேல் பேச மாட்டேன். இல்லை, எனக்கு என்னை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஏன் கஷ்டமாக இருக்கு? இல்லை, நான் தனியாக பண்ணிக்க வேண்டிய விஷயம்லாம் இப்போது நீ பண்ணி தர்ற மாதிரி இருக்குல்ல, அதான். இங்கே பாரு சேகே, இனிமேல் அப்படிலாம் பேசாதண்ணே. நீ எனக்கு, அதேமாரி நான் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன். இனிமேல் இப்படியெல்லாம் சொல்லாத. என்ன ஒன்றும் இல்லை, அழாத. நான் ஏதோ சரியா இனிமேல் இப்படி சொல்ல மாட்டேன். அப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஜேகேவும் இப்போ ஃபுல்லாக ஓகே ஆகிட்டான். இப்போது ஜிமின் தான் கிச்சனில் வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஜேகே ஜிமினை வந்து பேக் ஹேக் பண்ணிக்கிறான். என்னடா, என்ன பார்க்கவா, என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ண போகிறேன், உனக்கு தான் கேசரி ரொம்ப பிடிக்கும்ல, அதான் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஓ, பால்கோவா எனக்கு கேசரி பண்ணுது. சரி. ஆனால் நீ என்ன தான் அதில் சர்க்கரை போட்டாலும் இந்த பால்கோவா மாதிரி டேஸ்ட்டு கிடைக்குமா என்ன? டே, என்னடா பண்ணிகிட்ருக்க? அங்கே பூஜைக்கு நான் பண்ணிட்டு தரேன். நீ போய் அங்கே போய் உட்காருப்போ. நீங்கள் என்ன சரி வராது. சரி வராது, நீ பாருடா ஜிமின். இதெல்லாம் அங்கே போய் ஃபஸ்ட்டு இந்த பால்கோவாவை எனக்கு தான், அதுக்கப்புறம் கேசரி சாப்பிட்டுக்கிறேன். இங்கே பாரு ஜேகே, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. என்ன எப்படியா மாமனை பட்டினி போடுவேன்? ப்ளீஸ்டா, ஒரு வாட்டி முடியாது, கிளம்பு. ஆனால் ஜேகே விடுற மாதிரி இல்லை. அப்படியே ஜிமினை வந்து தூக்கிக்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்கா? எனக்கு கீழே இருக்க விடு. அதெல்லாம் விட முடியாது, ஒழுங்காக என் கூட வா அப்படின்னு சொல்லி ஜேகே ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் ஜிம்மை தூக்கிட்டு போகிறான். அப்படியே கட்டிலில் போய் புத்துன்னு போடுறான். என்னடா பால்கோவா, இப்போ தான் அந்த மாமனை நீ முழுசாக பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி ஜேகே அவனோட டிஷர்ட்டை கலட்டுறான். ஜிம்னா அப்படியே ஸ்மரைஸே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா இப்படி இருக்க? என்ன பால்கோவா இப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, போடா. பாரு உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து ஜிமின் மேலே ஓவர் ஆகுறான். ஜேகே என்ன பண்ணிக்கிட்டு இறங்கு. பால்கோவா, இறங்குன்னு வாய் தான் சொல்லுது, ஆனால் கை எங்கே இருக்க பார்த்தியா? அப்போ தான் ஜிமினை ரியலைஸ் பண்ணுறான். ஜிமின் தான் ஜேகே வந்து ஹக் பண்ணியிருக்கான். ஐயோ ஜிமின், என்னடா பண்ணியிருக்க? பால்கோவா, ஏண்டா உனக்கு தானே, கட்டி பிடிச்சிக்கோ இன்னும் டைட்டாக அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து சின்ன டைட்டாக ஹக் பண்ணிடுறான். ஓகே டார்மேஸ், ஹாப்பி எண்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க,
அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.